Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல just A4 பேப்பர் மட்டும் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 12x12 A4 பேப்பர், ரெட் கலர் A4 பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இத இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு பென்சிலோ இல்ல பென்னோ யூஸ் பண்ணி வீடியோல பார்க்குற மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. இது நீங்க finish பண்ணிட்டு பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹார்ட் ஷேப்ல டிரா பண்றோம். இப்படி டிஃபரண்டா லேயர்ஸா நம்ம டிரா பண்ணிட்டு கட் பண்ணி ஓபன் பண்ணி பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம டிரா பண்ண பேப்பர் இருக்கு. இப்போ இதே மாதிரி 12x12 பேப்பரை ரெண்டு பேப்பர் எக்ஸ்ட்ராவா ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டிரா பண்ண அந்த பென்சில் டிரா பண்ண இடம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் நம்ம மேலே ஒரு லைன் மாதிரி டிரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும். இப்போது இந்த மேலே ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, மேலே கொஞ்சமாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண வேணால் ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே விட்டுருக்க பேப்பர்லேருந்து அப்படியே கீழே லைனாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பேப்பர்ஸ்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டுனா ஃபுல்லாக ஃபோல்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் மாதிரி அப்படியே மார்க் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 பேப்பரையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். நம்ம ஃபோல்ட் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல க்ளூ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இன்னொரு ஹார்ட் நம்ம ரெடி பண்ணதை ஒட்டி விட்டுருங்க. அதே போல் இன்னொரு சைடும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும். இது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோ இல்லை ஜஸ்ட் நம்ம ஒரு த்ரெட் கட் பண்ணி ஹேங் பண்ணோன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், டக்குன்னு ஈஸியாக குவிக்காக செய்யக்கூடிய ஒரு கிராஃப்ட். ஜஸ்ட் A4 பேப்பர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஜஸ்ட் த்ரெட் கட் பண்ணி மேலே வச்சு ஹேங் பண்ணி மாட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.